Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ராப்பர் டூல், கலர் சாம்பிளர் டூல், ரூலர் டூல், நோட் டூல், கவுண்ட் டூல். 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல் வந்து 3D சப்ஜெக்ட் வந்து நான் ஒரு கிளாஸ் நடத்துவேன். அப்போ மொத்தமாக நான் நடத்திக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐட்ராப்பர் டூல் பற்றி பார்க்கலாம். ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜுக்கு ஈக்குவலாக நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் வைக்கணும். அப்படின்னும்போது நான் இந்த இமேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு கலரை பிக் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த கலரை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணும்போது எனக்கு இங்கே பாருங்கள் கலர் பேலட்டில் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நான் எந்த கலர் பிக் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பேலட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் பிக் பண்ணிக்கிறேன். எனக்கு கலர் பேலட்டில் அந்த கலர் வந்து நான் பிக் பண்ண கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் லேயரில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறியிருக்கும். ஓகே, அதே போல் ஒரு ரெக்டாங்குலர் வந்து நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைனில் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த ரெக்டாங்குலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்போ இதுக்கு வந்து கலர் வந்து நான் கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்குலருக்கு வந்து வேறு கலர் கொடுக்கணும் அப்படின்னா அகெயின் நான் வந்து இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிற கலர் கொடுக்கணும்னா ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கலரை பிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணுறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட்கட், கலர் ஃபில் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். எனக்கு இந்த சாண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெக்டாங்குலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் டைட்டிலும் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டிசைன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐட்ராப்பர் டூல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கலரை வந்து பிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஐட்ராப்பர் டூல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் சாம்பிளர் டூல். கலர் சாம்பிளர் டூல் வந்து இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கலர் சாம்பிள் வந்து ஆர்ஜிபி வேல்யூ வந்து காட்டுது. ஆர்ஜிபி அப்படின்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ, ஓகேங்களா? ஆர் வந்து 248, ஜி 217, பி வந்து 199. இப்போ இங்கே இருக்கிற கலரை நான் இங்கே வந்து இந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து மறைக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்டோன் வந்து சேமாக இங்கே எனக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ கலர் பேலட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு ஐட்ராப்பர் கலர் சாம்பிளர் ஐட்ராப்பர் கிளிக் பண்ணிங்கல்ல, இப்போது ஆர்ஜிபி வேல்யூ வந்து இங்கே கொடுத்துக்குங்க. ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 248, ஜியோட வேல்யூ வந்து 217, பியோட வேல்யூ வந்திங்கன்னா 199. இப்போ என்னாச்சு அப்படின்னா கலர் பேலட்டில் ஐட்ராப்பர் இந்த வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கலர் பேலட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ரஷ் டூலில் போயிட்டு நான் ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற கலர் ஐட்ராப்பர் 1ல் நான் பிக் பண்ண கலர் வந்து எனக்கு இங்கே வந்துச்சு. இப்போ நான் இங்கே ப்ரஷ் பண்ணும்போது எனக்கு இங்கே என்ன கலர் டோன் இருக்கோ அதே கலர் டோன் வந்து இங்கே வந்திருக்கு. அதாவது அந்த பிம்பிள்ஸை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹைட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் இந்த கலர் சாம்பிளர் டூல் வந்து யூஸ் ஆகுது. அதாவது இமேஜில் ஒரு 10 இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்ஜிபி வேல்யூ வந்து காட்டும். நீங்கள் கலர் டோன், இப்போ நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா பிம்பிள்ஸ் பக்கத்தில் இருக்கிற கலர் டோனோட ஆர்ஜிபி வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போது நீங்கள் கலர் சாம்பிளர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரூலர் டூல்.
ரூலர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டிசைன் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது போஸ்டர் டிசைன், ஃப்ளையர் டிசைன் பண்ணுறீங்க, 2 ரெக்டாங்குலர் வரைகிறீங்க அப்படின்னா, அந்த 2 ரெக்டாங்குலருக்குள்ளார டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இல்லை அந்த ஒரு ரெக்டாங்குலர் வந்து நீங்கள் வந்து ரேண்டமாக ட்ரா பண்ணுறீங்கன்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றத நீங்கள் இந்த ரூலர் டூல் மூலமாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மரத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அளவிட போகிறேன். ஷிஃப்ட்டு பிடிச்சின்னு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல விட்டுடுறேன். விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இந்த மரத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து காட்டுது. இப்போ எல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எல்லுன்றது தான் இந்த மரத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அதாவது நான் வந்து இந்த கேன்வாஸை வந்து பிக்சல் வச்சு தான் ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? 1080 வச்சு தான் ஓப்பன் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பிக்சலில் தான் காட்டும். இப்போது இந்த மரத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 584.12 பிக்சல்ஸ். ஓகேங்களா? அதே போல் ஏன்றது வந்து ஆங்கிள். இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, 178.8 ஆங்கிள் வந்து -178.8 ஆங்கிள் வந்து சாஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி எக்ஸ் ஒய் டபிள்யூ ஹைட்டுன்றது வந்து எக்ஸிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த லைன் இருக்குது, ஒய்யிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த லைன் இருக்குது, அதேமாரி வித்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஹைட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்றது தான் இந்த XYWH. நம்மளுக்கு லென்த்து தான் தேவை. இந்த மரத்துலேருந்து இந்த மரம் வரைக்கும் எவ்வளோ லென்த்துன்றது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த L1 என்ற வேல்யூ வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூலர் டூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் டூல். இப்போ ஒரு கஸ்டமர், ஒரு கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. ரிமூவ் பிம்பிள்னு சொல்கிறாரு. இங்கே 2வது நோட்டில் வந்து கலர் கரெக்ஷன் சொல்கிறாரு, சேம் டோன் சொல்கிறாரு. ஓகேங்களா? சொல்லிடுறாரு. இப்போ இது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஃபைலை உங்களுக்கு அனுப்பும்போது இந்த நோட்ஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணான்னா இந்த நோட்ஸை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காமிக்கும், ரிமூவ் பிம்பிள்ஸ்னு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து இந்த பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். அதே போல் இங்கே என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். சேம் டோன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இங்கே என்ன டோன் இருக்கோ அதே சேம் டோன், ஸ்கின் டோன் வந்து இங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. கிளைண்ட்டு என்னென்ன கரெக்ஷன் சொல்கிறாரோ அதை நோட்ஸில் கொடுப்பாரு. அந்த ஃபைல் நம்மளுக்கு அனுப்பும்போது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. கவுண்ட் டூல் எப்படின்னா, ஒரு இமேஜில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து ஏதாவது கரெக்ஷன், கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னா நம்பர்ஸ் போட்டு கூட கரெக்ஷன் சொல்லுவார். ஓகேங்களா? அதுக்கெலாம் வந்து இந்த கவுண்ட் டூல் வந்து யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் எத்தனை மரம் இருக்குது அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகும். 1 2 3 என்ற சீரீஸில் போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு இமேஜில் பலூன்ஸ் இருக்குது, எத்தனை பலூன்ஸ் இருக்குன்றது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கவுண்ட் டூல் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவுண்ட் டூல் எதுக்காக அப்படின்னா, ஒரு இமேஜில் கிளைண்ட் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா இந்த கவுண்ட் டூல் மூலமாக கூட சொல்லலாம், நோட்ஸ் டூல் மூலமாகவும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு இமேஜில் ஒரு சப்ஜெக்ட் எத்தனை இருக்குது, இந்த சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த சப்ஜெக்ட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கவுண்ட் டூல் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது வந்து மார்க்கர் சைஸ், அதாவது இங்கே பாருங்கள், நான் ஒரு சைஸ் வந்து 10 வச்சேன் அப்படின்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். லேபிள் சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வைக்கிறேன். லேபிள் சைஸ் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்றத ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைட்ராபர் டூல் வந்து நீங்கள் ஒரு இமேஜில் இருக்கிற கலர்ஸை பிக் பண்ணி அதை பேக்ரவுண்டாக வைக்கணும் அப்படின்னா ஹைட்ராபர் டூல் யூஸ் ஆகுது. கலர் சாம்பிள் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா,
இங்கே பக்கத்தில் இருக்கிற டோனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆர்ஜிபி வேல்யூ காட்டும். தென் அதே ஆர்ஜிபி வேல்யூ எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் சாம்பிளர் டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூலர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது லென்த்து வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரூலர் டூல் வந்து யூஸ் ஆகுது. நோட் டூல், இப்போ கிளைண்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு, இல்லை நீங்கள் குரூப்பாக ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இங்கே நீங்கள் வந்து மறந்துடுறீங்க, இல்லை ஒரு பெரிய டிசைன் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த நோட் டூல் வந்து யூஸ் ஆகுது. கவுண்ட் டூல் வந்து கிளைண்ட் ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 5 கரெக்ஷன் சொல்கிறாருன்னா அதை நோட் பண்ணி 1 2 3 4 5 போட்டுட்டு அது எல்லாமே கரெக்ஷன் சொல்கிறாருன்னா இது வந்து அந்த இடத்துல கவுண்ட் டூல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.